செத்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம மெகுமி கடுப்பாயிட்டே இப்ப இங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா? கல்லிங் கேம் நடந்துட்டு இருக்கு. இந்த கல்லிங் கேம்ல எல்லா ஜூஜுட்சு மந்திரவாதிகளும் கலந்துகிட்டே ஆகணும். அதுல லோ ரேங்க்ல இருக்க ஜூஜுட்சு மந்திரவாதியை கொன்னா 1 பாயிண்ட், ஹை ரேங்க்ல இருக்கவங்க கொன்னா 5 பாயிண்ட். இந்த மாதிரி கல்லிங் கேம் நடந்துகிட்டே இருக்கு. அதுல ஒருத்தங்க சண்டை போட்டு கொன்னுக்குவாங்க. அதுல என்னோட அக்கா சிமிக்கும் எப்படியோ உள்ள வந்துட்டாங்க. அவங்களையும் கொன்னுருவாங்க. அவங்கள நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு நம்ம மெகுமி பிசிக்கரோ யூஜி கிட்ட சொல்லும்போது அப்ப அவன் யூஜி டக்குன்னு யூட்டா கிட்ட யூட்டா நான் சொல்றதை கவனமா கேளுங்க. எனக்குள்ள இருக்கிற சாபுகளின் அரசர் ரியோபுன் சுகுணா மெகுமியை வச்சுட்டு ஏதோ பயங்கரமான பிளான் போட்டுட்டு இருக்கான். என் உடம்புக்குள்ள இப்போ சுகுணாவோட 15 வரல் இருக்குது. இன்னும் அதிக வரல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதையும் நான் முழுங்கணும்னா இதுக்கப்புறம் வெளியே வந்தானா அவனை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே கஷ்டம். அப்படி அவன் வெளியே வந்தானா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன கொன்றுங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஜி கேட்ட உடனே அதுக்கு யூட்டாவும் சரி கொண்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இங்க நம்ம மெகுமி பிசிக்கிற பார்த்து நம்ம யூஜியும் சரி இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு மெகுமியும் நம்ம இப்போ உடனே ஜுஜுட்சு கைக்கு போய் தெங்கனை மீட் பண்ணி ஆகணும். அவங்கள பார்த்து நம்ம கோஜோவை எப்படி ரிலீஸ் பண்றது, இந்த கல்லிங் கேம் எப்படிப்பட்டது, அதுல எவ்வளவு மர்மம் இருக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம யூஜியும் அப்படியா ஆமா நீ யூகி கிட்ட கேட்டு பார்க்கலாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு மெகுமி பிசிக்கிறவும் நான் யூகி கிட்ட கேட்டு பார்த்தேன், அவங்க தான் தெங்கனை போய் மீட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு மெகுமி சொல்றது கேட்டு யூட்டா இங்க இருக்கிற பெரிய ப்ராப்ளமே நம்ம தெங்கனை எப்படி மீட் பண்றது தான். ஏன்னா தெங்கனை சுத்தி பேரியர் இருக்கும். அதுல நிறைய கதவுகள் சுத்தி சுத்தி சீட்டுக்கட்டு மாதிரி மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். அதுல கரெக்டான சீட்டுக்கட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதே மாதிரி கரெக்டான ஒரே ஒரு டோரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது மூலமா தான் நம்ம தெங்கனை பார்க்க முடியும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டா சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம மெகுமி யூஜி கிட்ட ஆமா யூஜி நொபரா குக்கிசாக்கி எங்க அப்படின்னு கேட்டோன்னே நம்ம யூஜியும் ரொம்ப சோகமா இருப்பான். ஏன்னா அங்க சீசன் 2ல தான் நம்ம நொபரா குக்கிசாக்கி அந்த மகித்தோ கொண்டிருப்பானே அதை நினைச்சு அங்க யூஜி ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு மெகுமியும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவான். அப்ப டக்குன்னு அங்க சோசா வந்துட்டு என்னால அந்த டோர்ல எது கரெக்டான டோர்னு சொல்ல முடியும் அப்படி சொன்னோன்னே அதுக்கிட்ட யூஜி இவ்வளவு நேரம் நீங்க தான் இருந்தியா கேட்டுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு சோசவும் ஆமா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா மகித்தோ மாதிரி தான். மகித்தோ எப்படி உள்ள பூந்து சுகுணாவோட ஃபிங்கர்ஸையும் டெத் பெயிண்ட் ஊம்ஸ் இதையும் தூக்கிட்டு போனானோ அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாருமே அங்க ஜுட்சு கைக்கு போவாங்க. அங்க பார்த்தா யூக்கியும் மாக்கி இருப்பாங்க. மாக்கி இன்னும் சாகவே இல்லை. அதை பார்த்துட்டு மாக்கி நீ இன்னும் சாகலையா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு யூக்கி சொல்லிட்டு இருப்பாங்க ஆமா அவன் இன்னும் சாகல, நான் என்னோட ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி அவளை ஹீல் பண்ணேன். ஆனா அந்த மேல இருக்க அந்த காயம் போகவே இல்லை. அவளுக்குள்ள ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பவர் இருக்கிறனால அவகிட்ட ரொம்ப சக்தி இருக்குது, அதனால அவ பொழைச்சுக்குவா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பான். அப்பதான் தெரியுது நம்ம மாக்கி கிட்ட இருக்கிற ஹெவன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பவரு நம்ம டோஜு பிசிகரட் இருக்கிற அதே பவர் தான். இதுக்கப்புறம் நம்ம மாக்கி நிறைய பயங்கரமான சம்பளம் பண்ண போறாங்க. அப்புறமா அங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம சோசோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அதை சொல்றேன். என்னோட டெத் பெயிண்ட் வூம்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் அந்த டெங்கனோட பேரருக்கு இடையில தான் இருக்காங்க. அவங்களோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் அந்த டெங்கனோட கதவு எங்க இருக்கு என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவன் பிளான சொன்னோன்னே அதுக்கு நம்ம யூஜியும்